திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பிரான் வைத்த ஐந்தின் பெருமை உணராது ஈரமாற்றம் செய்வார்கொல் ஏழை மனிதர் பாராமுற்றும் கீழோடு பல வகையாலும் அறாமுற்றும் சூழ்ந்த அகலிடம்தானே. திருச்சிற்றம்பலம். பிரான் வைத்த ஐந்தின் பெருமை உணராது என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். திரு ஐந்து எழுத்துக்களில் உரைகின்ற பிரானின் பெருமையை உள்ளபடி உணராமல் ஒருவன் தன் அஞ்ஞான இருளை அகற்ற முடியுமா? முடியவே முடியாதல்லவா? இறைவனின் புகழை அறியாமல் அவனை பற்றி வேறு விதமாக எண்ணும் அறிவற்றவர்கள் அரவுகளும் பல வகை கணங்களும் சூழ்ந்துள்ள இருண்ட உலகினை சென்று அடைவார்கள். இந்த பாடலின் மையக்கருத்து சிவபெருமான் அருளிய பஞ்சாட்சர மந்திரத்தின் ஐந்தெழுத்து சிவாய நம பெருமையை குறிக்கிறது. பிரான் வைத்த ஐந்தின் பெருமை உணராது என்று கூறுகிறாரே. பிரான் என்றால் யார்? தலைவனாகிய சிவபெருமான். வைத்த என்றால் நமக்கு அருளி செய்த வைத்த. ஐந்தின் பெருமை அந்த ஐந்து எழுத்துக்களின் சி வா ய ந ம என்பதின் மகிமையை, அதாவது பெருமையை உணராது புரிந்து கொள்ளாமல் சிவபெருமான் நமக்கு அருளிய அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தின் பெருமையை உணராமல் இடமாற்றம் செய்வார்கொல் ஏழை மனிதர். ஏழை மனிதர் என்றால் என்ன? அறிவில் ஏழையான மக்களை குறிக்கிறது, அதாவது அறிவற்ற மக்களை குறிக்கிறது. இரா என்றால் என்ன? இருள், அஞ்ஞானம் அல்லது அறியாமை என்னும் இருளை குறிக்கிறது. மாற்றம் என்றால் நீக்குதல், அகற்றுதல். செய்வார்கொல் என்றால் எப்படி, என்ன செய்ய முடியும்? இது ஒரு இயலாமையை குறிக்கும் கேள்வி. அறிவில் ஏழைகளான இந்த மனிதர்கள் தங்கள் அறியாமை என்னும் இருளை எப்படி நீக்கப் போகிறார்கள்? முடியாது என்பதுதான் இதன் பதில். பராமுற்றும் கீழோடு பல்வகையாலும். பராமுற்றும் என்றால் மேலுகங்கள், பரலோகத்தை குறிக்கிறது. கீழோடு என்றால் கீழுலகங்கள், பாதாள லோகம் மற்றும் இழிவான அனைத்தும் பல்வகையாலும், எப்படி பல வகைகளிலும் பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த உலகமானது மேலான விஷயங்களாலும் கீழான விஷயங்களாலும் பல வழிகளிலும் பிணைக்கப்பட்டுள்ளது. அறாமுற்றும் சூழ்ந்த அகலிடம்தானே. அறா என்றால் அரவம் யாவருக்கும் தெரிந்ததுதான், பாம்பு. இங்கே கர்மம், பாசம், பந்தம் அல்லது குண்டலினி சக்தியை குறிக்கும்படியாக விளங்குகிறது. முற்றும் சூழ்ந்த என்றால் என்ன? முழுவதுமாக சூழப்பட்ட அகலிடம் இந்த பரந்த உலகம், அதாவது இந்த மனித உடலை பற்றி குறிக்கிறது. ஏனெனில் இந்த பரந்த உலகமானது அல்லது இந்த உடலானது கர்மம் அல்லது பந்தம் என்னும் பாம்பினால் முழுவதுமாக சூழப்பட்ட ஓர் இடமாகும். சிவபெருமானை கருணையுடன் வழங்கிய சிவாய நம என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தின் பெருமையை அறிவில்லாத மனிதர்கள் உணர்ந்து கொள்வதே இல்லை. அப்படி உணராமல் மேலானவை கீழானவை என பல வகைப்பட்ட பிணைப்புகள் நிறைந்ததும் கர்மம் என்னும் கொடிய பாம்பினால் முழுவதுமாக சூழப்பட்டதுமான இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் அறியாமை என்னும் இருளை எப்படி நீக்கப் போகிறார்கள்? அந்த மந்திரத்தை உச்சரிக்காமல் அவர்களால் அந்த இருளை நீக்கவே முடியாது என்ற கருத்தை தான் தெரிவிக்கிறது. பெரும்பாலும் நேரடியான கதைகள் இல்லாமல் இருந்தாலும் நாம் ஒரு கதையை பார்க்கலாம். மனிதர்களாகிய நாம் அனைவரும் அகலிடம் எனப்படும் இந்த பரந்த உலகில் வாழ்கிறோம். ஆனால் இந்த உலகம் அறா, அதாவது கர்மம் மற்றும் பாசம் பற்று என்று கூறுகிறோமே, அதுதான் பாசம் இன்னும் பெரிய பாம்பால் கட்டப்பட்டுள்ளது. நாம் அனைவரும் அந்த பாம்பின் பிடியில் சிக்கியிருக்கிறோம். நமக்கு இரா, அதாவது அறியாமை என்ற இருள் சூழ்ந்து இருக்கிறது. இந்த பந்தத்தில் இருந்து எப்படி விடுபடுவது என்று தெரியாமல் நாம் ஏழை மனிதர்களாகவே இருக்கிறோம். இந்த சிக்கலில் இருந்து நம்மை காப்பாற்ற சிவபிரான், அவன்தான் பிரான், நமக்கு ஒரு கருவியை கொடுத்திருக்கிறார். அதுதான் அதாவது ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நம. திருமூலர் சிறிது வருத்தப்படுகிறார். இறைவனே நம்மை காப்பாற்ற ஒரு வழியை கொடுத்தும் இந்த அறிவற்ற மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? அதன் பெருமையை உணராமல் அந்த மந்திரத்தை பயன்படுத்தாமல் இந்த இருட்டிலேயே தவிக்கிறார்கள். இந்த மந்திரம் என்னும் ஆயுதம் இல்லாமல் கர்மம் என்ற பாம்பை இவர்களால் எப்படித்தான் வெல்ல முடியும் என்று அவர் வருத்தப்படுகிறார். உலகம் அகலிடம் என்று கூறுகிறாரே, அது ஒரு சிறை. பாம்பு என்றால் என்ன? அறாவை பாம்பு என்று குறிப்பிடுகிறோம். நம்மை கட்டி போட்டிருக்கும் கர்மம்தான் பாம்பு. நாம் ஏழை மனிதர்கள், அறியாமையில் இருக்கும் கைதிகள். மந்திரம் 5
இறைவன் கொடுத்த விடுதலைக்கான சாவி. மனிதர்கள் அந்த சாவியை பயன்படுத்தாமல் சிறையிலேயே கிடந்து உழல்வதைக் கண்டு திருமூலர் பாடியதே இந்த பாடல். பிரான் வைத்த ஐந்தின் பெருமை உணராது ஈரமாற்றம் செய்வார்கொல் ஏழை மனிதர் பராமுற்றும் கீழோடு பல்வகையாலும் அறாமுற்றும் சூழ்ந்த அகலிடம் தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.